இன்னைக்கு வந்து நம்ம முட்டை 3 கத்திரிக்காய் வச்சு ஒரு ரெசிபி செய்யலாம். அது எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். கத்திரிக்காய் கட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கணும். கட் பண்ணி கத்திரிக்காவை நம்ம தண்ணியில் போட்டு கொஞ்சம் உப்பு போட்டுடணும். இல்லைன்னாக்கா வந்து கத்திரிக்காய் வந்து கருப்பாயிடும். இப்போ வந்து கத்திரிக்காய் கட் பண்ணி தண்ணியில் போட்டாச்சு. கொஞ்சம் உப்புத்தூள் போட்டு இப்போ வந்து நம்ம வெங்காயத்தாள் 2 வந்து சேப்பு மிளகா, ஒரு தக்காளி, கொஞ்சம் கொத்தமல்லி கட் பண்ணிக்கலாம். தக்காளி, மிளகா, வெங்காயத்தக்காளி, இப்போ வந்து நம்ம கொத்தமல்லி கட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நம்ம செய்யறது பார்க்கலாம் எப்படின்னு. இப்போ வந்து நம்ம செய்யறதுக்காக நம்ம வந்து கத்திரிக்காய் போட்டுக்கலாம். வெடி கட்டி நல்லா அப்படியே நம்ம வந்து வெட்டி வச்சுட்டோம். வெங்காயத்தாள், மிளகா, தக்காளி, கொத்தமல்லி, இது கூடவே நம்ம முட்டை 3 வச்சுருந்தோம் இல்லையா, முட்டை 3 போட்டுக்கலாம். இது கூடவே நம்ம வந்து மிளகு போட்டுக்கலாம். கொஞ்சமாக மஞ்சள் பொடி போட்டுக்கலாம். கொஞ்சமாக நம்ம சில்லி ஃப்ளேக்ஸும் போட்டுக்கலாம். இப்போ இதுக்கெல்லாம் நம்ம வந்து உப்பு போடலாம். இது கூடவே நம்ம வந்து கொஞ்சமாக மாவு போட்டுக்கலாம். போட்டு இதெல்லாம் நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். எல்லாம் இப்போ நம்ம வந்து இந்த மாதிரி வந்து எல்லாம் மிக்ஸ் பண்ணி வச்சாச்சு. இப்போ எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இங்கே வந்து நான் வந்து கேஸ் பற்ற வச்சு கடாய் வச்சுக்கிறேன். கடாயில் வந்து நம்ம வந்து எண்ணெய் போட்டுக்கலாம்.
நிதானமாக வைக்கணும் நம்ம பொறுமையாக. ஏன்னா அந்த கத்திரிக்காய் முட்டைலாம் வேகணும். அதனால தான் இந்த பக்கம் சைடெல்லாம் நம்ம க்ளீனாக பண்ணி இது பண்ணி வச்சிடலாம். அப்போ தடவுலாம் நல்லாயிருக்கும். இப்போ வந்து நம்ம வெண்ணெய் போட்டாச்சு. நம்ம இதை மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க இது போட்டுக்கலாம். போட்டு நம்ம நிதானமாக அந்த ஓவன் இருந்துச்சுனாக்கா நம்ம அது கண்ணாடியில் நம்ம வெண்ணெய் தடவிட்டு அந்த கண்ணாடியில் நம்ம போட்டு வச்சுட்டோம்னாக்கா வெந்துடும். நம்ம நல்லா நம்மக்கிட்ட இல்லாதனால இந்த மாதிரி செஞ்சுக்கலாம். நம்ம இதை வந்து நம்ம மூடி வச்சிடலாம். பொறுமையாக ஒரு 2 நிமிஷம் 3 நிமிஷம் வேகட்டும். இப்போ வந்து ஒரு 2 நிமிஷம் ஆயிடுச்சு. இது மேலே வந்து நான் வந்து இப்போ ரொம்ப கம்மியாக வச்சிடுறேன். இது மேலே வந்து நம்ம கொஞ்சம் பட்டர் போட்டுக்கலாம். இன்னும் கொஞ்சம் இந்த மாதிரி சீவிட்டு போடலாம். நல்லாயிருக்கும். இந்த மாதிரி நம்ம போட்டு இன்னும் ஒரு 5 நிமிஷம் நல்லா மூடி வச்சிடலாம். நம்ம மூடி வச்சு பார்க்கலாம். இப்போ வந்து நம்ம கத்திரிக்காய் ரெசிபி ரெடி ஆயிடுச்சு. பாருங்க, நம்ம இதில் போட்டுக்கலாம். இப்போ வந்து நம்ம இதை கட் பண்ணிக்கலாம். நல்லா ஒரு 10 நிமிஷம் நம்ம வந்து கம்மியில் வச்சு நல்லா வேக வச்சுக்கிறது. அப்போ தான் கத்திரிக்காய்லாம் நல்லா வேகும். இந்த மாதிரி சேர்ந்து சாப்பிட்டோம்னா ரொம்ப சூப்பராக இருக்குது கத்திரிக்காய். இப்போ வந்து நம்ம எவ்வளோ நல்லா இருக்குது பாருங்க, சூப்பராக ஆளுக்கு ஒரு பீஸ் எடுத்து நம்ம இப்போ சாப்பிட வேண்டியது தான். ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ வந்து நான் கத்திரிக்காய் முட்டை இந்த தக்காளியெல்லாம் வச்சு செய்து பார்த்துருப்பீங்கோ. இதோடு இந்த வீடியோ முடியுது. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.